உபாகமம் 7:13-12 இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாய் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து, பாருங்க, நமக்காக காத்து அன்பு கூர்ந்து 13 அன்பு வைத்து அப்புறம் ஆசீர்வதித்து என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. நமக்காக நம் நினைவாக இருக்கிறது மட்டும் இல்ல, அதற்காக கடவுள் உடன்படிக்கை காக்கிறாரு, கிருபையை காக்கிறாரு, அன்பு வைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அப்புறம் சொன்னதெல்லாம் நம்முடைய வாழ்விலே செய்கின்றார். அதுதான் பாருங்க, நம்ம ஜெபத்துல போகும்போதே நமக்கு என்ன இருக்கணும், உடன்படிக்கை உறுதிப்படுத்த முடிய கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் இருக்கும்போது ஜெபத்துல அவர் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்கின்ற ஒரு கவலை இருக்காது. நிச்சயம் உடன்படிக்கை குறித்த என்ன இருந்துச்சுன்னா ஜெபத்துல போகும்போது அழுதுட்டு போக மாட்டோம், கண்ணீர் ஒழிக்க மாட்டோம். நிச்சயம் என்னை நினைக்கிற தேவன், என் ஜெபங்களை கேட்கிற தேவன், நிச்சயமாகவே கிருபையை காத்து என் மீது அன்பு கூர்ந்து என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், உடன்படிக்கையே அன்புதான்.